ஸோ இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோம்னா நம்ம இன்றைக்கி கொச்சி தாங்க கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கொச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 154 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 2:40 அந்த மாதிரி இருக்குங்க. எங்கே கரெக்டாக இருக்குன்னா இப்போ கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெயினாக தான் வந்துட்டுருக்கு மார்னிங்கு. ஓ சூப்பர். ஸோ நைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மழை வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஸ்பீட்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 to 70 அதிலே மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நைட் டைம் வேறையா. ஸோ எந்த இடத்துல என்ன இருக்குது குறுக்க எதாவது வந்தால் கூட சரியாக விசிபிள் ஆகாது. அது இல்லாமல் மழையும் வேறு வருதா, அந்த ஒரு சில காரணத்தினால சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. ஸோ மழையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வந்தால் வண்டியை ஓட்ட முடிய மாட்டேங்குதுங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடர் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஏற்காடு ட்ரிப்பில் வந்துட்டு அவங்களும் வந்திருப்பாங்க, அவங்க அந்த வீடியோவில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி RR310 வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து மொத்தமாக 2 பைக்கில் போகிறோம், மொத்தம் 4 பேர். இப்போ கொச்சினில் எங்கே போக போகிறோன்னா கொச்சின் போயிட்டு அங்கே பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து விளாக் வந்து அதுதான். ஐயோ சரியான மழைங்க, பேசக்கூட முடியல. வண்டி ஓட்டுறதா இல்லை விளாக் பண்ணுறதானே தெரில, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான மழை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்சம் இருட்டாகவும் வேறு இருக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரிய மாட்டேது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீயெல்லாம் குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக கேரளாக்குள்ளே எங்கே இருக்கோன்னா பாலக்காடை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சூர் போயிட்டு திருச்சூர்லேருந்து அப்படியே திருச்சூரில் போய்ட்டு திருச்சூரில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் போக போகிறோம். அது வரைக்கும் எங்கேயும் நிப்பாட்ட போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து போய்க்கலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சப்போஸ் தூக்கம் வந்துட்டாலோ இல்லை வந்து இருட்டில் டயர்டாகிடுச்சுனாலோ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான், சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரேக் எடுத்தோம். ஏன்னா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா செம மழை, நிற்காமல் மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வீடியோவும் எங்களால் எடுக்க முடியல. அது போக வந்து பார்த்தோன்னா பைக்கும் ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு மழை. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ போயிடலாமா, திருச்சூர் போய் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ். ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போது ஓரளவுக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இதே மாதிரி இருந்துட்டால் கூட பிரச்சனை இருக்காது. ஏன்னா ரொம்ப மழை வந்துடுச்சுன்னா வண்டியே ஓட்ட முடிய மாட்டேது, ரொம்பவுமே குளிரடிக்க ஆரம்பிச்சிது ஏர்லி மார்னிங்னால. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரில் ஜாலியாக இப்போ ரைட் பண்ணிருக்கோம். இங்கேருந்து திருச்சூருக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்குது. 60 கிலோமீட்டர் போய்ட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சூர்லேருந்து கொச்சின் போக போகிறோம். திருச்சூர்லேருந்து கொச்சினுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ சரியாக தெரில, ஸோ போனால் தான் தெரியும். ஸோ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடு ரைஸ் பண்ணிக்கலான்னு தோணுது. என்னடா ஃபோபி நம்ம சாரா விட்டுட்டு வேறு ஏதோ பைக்லேயே போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. என்னாச்சுன்னா நம்ம பைக்கில் ஒரு சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி R15 வந்துட்டு ட்ராவல் பண்ணிருக்கோம். R15 வெர்ஷன் 3க்கும் R15 இல்லைனா R15 வெர்ஷன் 4க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலிங்கில் வந்துட்டு பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எப்படி டிஃப்ரெண்ட்னா நான் பொசிஷனை சொல்கிறேன். ஏன்னா R15 வெர்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி கொடுத்துருக்காங்க அப்ரைட்டாக. ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஏறி உட்காரும் போதே உங்களுக்கு தெரியும்.
லாங் ட்ரைவில் போகிறீங்கன்னா பெயின் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸே இல்லைங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பெயின் வரும், அது பெருசாக தெரியாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் ஸ்டைலு போக ரைடிங் பொசிஷனை பொறுத்து தான் வரும். ஸோ சும்மா ரைடிங் பொசிஷன் தெரியாமல் ஒரு கண்ட மணிக்கு உட்காந்து ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெயின் வரும். மற்றபடி ஒரு ப்ரொஃபஷ்னலாக கரெக்டான ஒரு பொசிஷனில் எடுத்து ஓட்டினீங்கன்னா R15 வெர்ஷன் 4ல் இல்லைனா R15 Mல கண்டிப்பாக பாடி பெயின் வரக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஹேண்டிலிங், சும்மா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் அடிக்கிறதுக்கே வேறு லெவல் இருக்குங்க. நல்லா டக்கின் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு என்னென்னா இப்போது வீட்டிலேருந்து கிளம்புலேருந்து போகிறதுக்குமே ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கேரளாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கேம் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எங்கேயாச்சும் போலீஸ் பிடிச்சி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஃபைன் இருக்குது, லைசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போகும்போது நிறைய இடத்துல ஆக்சிடெண்ட்டு தொடர்ந்து. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது, நீட்டாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, இன்னும் கொச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சினுக்கு 101 கிலோமீட்டர், திருச்சூருக்கு 27 கிலோமீட்டர்ஸ், ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சுங்க. 3:46 ஆயிடுச்சு. 4 o'clock அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு காமன் நேரத்தில் 27 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். வேண்டாம், பொறுமையாகவே போய்க்கலாம். ஒரு 4:10 4:20 அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருச்சூர் ரீச் பண்ணிடுவோம். ஏய் யாரா முட்டுற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கான். கரெக்டாக குஜிரன் டனல் வந்துட்டோங்க. ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய டனல் இதுதான் நினைக்கிறேன். ஸோ நான் எங்கேயும் பார்த்ததில்ல டனல், ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே போக போகிறேங்க. வாவ், இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குங்க. 40 கிலோமீட்டரில் கொச்சினே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுவோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ண டைமை விட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னா கொச்சி பீச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பீச்சு பேரில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரில. முன்னாடி போயிட்டுருக்க நம்ம கோரைடர் வந்து பார்த்திங்கன்னா மேப் போட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். என்ன அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க, நம்மளால் அவங்கள பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா பவர் டிஃப்ரென்ஸ் ரொம்பவுமே இருக்கா. இது வந்துட்டு என்ன தான் போட்டு முக்கிய அழுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகும்போது திணறுதுங்க. R15 வெர்ஷன் 3 மாதிரிலாம் இல்லை. R15 வெர்ஷன் 4 M வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணறுது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே. ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒரு ஸ்பீடு எடுத்து ஓட்டலாம் அப்படிங்கும்போது அதுக்காக பவர் இல்லைன்னு சொல்லிட முடியாது, பவர் இருக்குது. பட் வந்துட்டு வெர்ஷன் 3 அளவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. இவங்க பின்னாடியே போகணும்ப்பா, இல்லைன்னா வழி மாறி போயிடும். பின்னாடி நாங்களும் வேறு மேப் இல்லையா, ஸோ இவங்க மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை பின்தொடர்ந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் நைட்டுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழையிலே ஓட்டிகிட்டே இருக்கோம். என்ன பெருசாக மழை வரல, அதனால் தப்பிச்சோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மழை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை வரல, ஒரு சில இடம் வந்து பார்த்திங்கன்னா மழை ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஓ மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க.
ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரமாக மழை இல்லையான்னு பார்த்தேன், மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தூரத்துக்கு இப்படி மழை இருக்குன்னு தெரில. பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் மழை வராமல் இருந்தால் சரி. ஏன்னா பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் மழை இருந்துச்சுன்னா எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? ஸோ நல்ல மழை வந்துட்டுருக்கு. ஓ பேக் எடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கடையில் தாங்க சாப்பிட்டோம். இன்னும் சாப்பிட்டு இப்போ டேரெக்டாக பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ எல்லோரும் வயிறு முட்டை சாப்பிட்றதுனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாப்பாடு எப்படி ப்ரோ இருந்துச்சு சொல்லுங்கள். சாப்பிடாமே இருந்திருக்கலாமா? சாப்பிடாமே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்துட்டு சாப்பிடாமே இருந்திருக்கலாமாம்மா. ஹைலைட்டே முட்டைக்கறி தான். சரி என்னோட துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளிங்க்கு எனக்கு பிளிங்க் படம் ஒரு பாயிண்ட் நின்றுருக்கு. ஏறு போகலாம். பாயட்டா. எங்கே போக போகிறோன்னா மணல் பீச்சுக்கு தாங்க போகிறோம். ஸோ ஜாலியாக போய்ட்டு பீச்சில் வண்டியெல்லாம் ஓட்டிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தாங்க போகிறோம். வீட்டுக்கு தான் போவோம்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பட் வந்து இவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரிலங்க. ஸோ போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு குளிக்கணும், ஜாலியாக விளையாடணும். யோ இதுக்கு நான் அங்கேருந்து நடந்தே வந்திருப்பேனே. யாரும் மண்ணில் விளையாடலாம் அது இதுன்னு சொன்னாங்களே. உள்ளெல்லாம் கொண்டு போக வேண்டாங்க. உள்ளெல்லாம் கொண்டு போக வேண்டாம். வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா? சரி தெரில, எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருந்தால் சரி. அலோடு தானா? ஏன் இப்படி பார்க்குறாங்க ப்ரோ? இப்படி பார்க்குறாங்க, குறுகுறுன்னு இருக்கு. ஷையெல்லாம் வரும். மேப்பில் உனக்கு மண் இருக்கிறது காட்டுதா? மேப்பில் மண்ணெல்லாம் காட்டுதா உனக்கு? மண் அங்கே இருக்கு. வா தெரியல ப்ரோ, ஆழமாக இருக்குமா? அப்போ குதிக்காண்ட அப்படியே இறங்கலாம்.